ஸோ நான் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஷூட்டுக்கு கிளம்பி போனோம். அந்த டிவோர்ஸ் சீனுக்கு அப்புறமா வந்து 1 month ஆயிடுச்சு. நீங்க பார்க்கும்போது மேபி ஆல்ரெடி ரிவீல் ஆயிருக்கும். ரொம்ப சந்தோஷமா வந்து போய் ஷார்ட்டுக்கு நிற்கும் போது முதல் சீனே அழ வச்சிருவாங்க. காலையில காவியா வந்து வேற ஒருத்தங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 10 days நான் வந்து என்னோட த்ரோட் ரொம்ப பேடா இருக்கு. ஏனென்றால் சாந்தோ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மக்கள் எல்லாரும் உன்னோட ப்ரீவியஸ் வீடியோக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோக்கு கேபி ஒரு நல்லவங்கள் வல்லவங்கள், கேபி ரொம்ப ஒரு கியூட்டானவங்கள். டன் அக்கா ஹாய் மக்களே, குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு காவியா டல் மேக்கப் லுக் தான் நான் காட்ட போகிறேன். டல் லுக் தான் நான் காட்ட போகிறேன் நான். ஸோ நான் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஷூட்டுக்கு கிளம்பி போனோம். ஸோ டப்புன்னு வீடியோக்குள்ளே வந்து குதிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கூட வந்து காவியா வந்து அந்த டிவோர்ஸ் சீனுக்கு அப்புறமா வந்து 1 month ஆயிடுச்சு. நான் யூஸ்வலாக வந்து அந்த ஒரு ஃபேன்சி ஹேரோ இல்லை அந்த கிராண்ட் சாரியோலாம் போடுறது இல்லை. இப்போலாம் ரொம்ப சிம்பிளாக மேக்கப்பும் டல்லு, ஹேரும் டல்லு, சாரியும் டல்லு. இப்போதைக்கு 1 month கரெக்டாக இன்னையோட 1 month வந்து இப்படி நான் இருப்பேன். எல்லாமே மைல்டாக போட்டால் போதும். ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஜாஸ்தின்னு சொல்லலாம். பிகாஸ் எதுவாக இருந்தாலும் கேமராவில் நல்லா இருக்கணும்ல. நம்மள அழகாக காட்டுறதுக்கு சன் வந்து இப்பதான் மெதுவா வெளியில வருது. அதனால நான் வந்து வெறும் மேக்கப் போடுறது மாதிரி வெறும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மேக்கப் போட்டு ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப சிம்பிள் தானே, எதுவுமே எல்லாமே மைல்டா போட்டா போதும். பிரஷ் இந்த வீடியோ நான் ரொம்ப நாளா எடுக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு 10 days நான் வந்து என்னோட த்ரோட் ரொம்ப பேடா இருக்கு. இன்னைக்கு வந்து 12th or 13th day நினைக்கிறேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன். இல்லை என்னால பேச கூட முடியல. ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது இருமல் தான் வந்துட்டு இருந்தது. அதனால ஃபைனலி சரி பார்த்தேன். ஏன்னா இந்த கோல்டு போற மாதிரியே தெரியல. இப்போ டல் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து கிராண்டாக போடுறோமா பிரைட்டாக போடுறோமான்றதுதான் சரி, நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ணியே ஆகணும் ஃபேஸ்க்கு. ஏன்னா நமக்கு வந்து அங்கங்கே பிக்மெண்டேஷனோ இல்லை வேறு கலரோ இருக்கும். நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னதான் மேக்கப் நல்லா போட்டாலும் மெயின் டிஃப்ரென்ஸ் அந்த மேக்கப்புக்கும் இந்த மேக்கப்புக்கு என்னன்னா, நான் வந்து அப்போ வந்து கன்சீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா கன்சீலர் யூஸ் பண்ணால் அந்த ஒரு சேட் லுக்கோ அந்த ஒரு சிம்பிளான ஒரு லுக் வராது. ஸோ நான் கன்சீலர் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் வச்சு மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் கையிலே பண்ணிடுறேன் நான். எனக்கு அதுவே சிம்பிளாக இருக்குது. கையிலே பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் கையிலே வந்து ஸ்மச் பண்ணி ஈவன் அவுட் பண்ணிடுவேன். இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன் நான். பட் இந்த வாட்டி நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரோலுக்கு வந்து கரெக்டாகிடும். இப்போ இருக்கிற இதுக்கு கரெக்டாகிடும். நீங்கள் பார்க்கும்போது மேபி ஆல்ரெடி ரிவீல் ஆகிருக்கும். காவியா வந்து வேற ஒருத்தங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிலே ஆகிறதுக்குள்ள இந்த வீடியோ நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு சின்ன டிப் தரேன். இன்னைக்கு வந்து மேக்கப் நல்லா வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னதான் மேக்கப் நல்லா போட்டாலும் உங்கள் ஃபேஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அப்படி மட்டும் பண்ணால் போதும், நல்லாவே இருக்காது. அதுதான் சின்ன வயசில் நான் பண்ண தப்பு. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன். நம்மளோட லிப்ஸ்டிக் பேலட் இருக்குல்ல, அது வச்சே வந்து நான் ப்ளஷ் போட்டுருவேன். ஸோ இந்த 3 லிப்ஸ்டிக் கலர்ஸ் வச்சுட்டு அண்ட் எப்பவுமே வந்து லிக்விட் ஆன் லிக்விட் தான் போடணும். இப்போ நான் ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு இட்ஸ் நாட் பவுடர்ல. ஸோ நம்ம வந்து லிப்ஸ்டிக்கும் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுனால ப்ளஷ் நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணதுனால நான் இப்போவே வந்து பவுடர் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து போட்டுருணும். இதெல்லாம் டியூயி ஐட்டம்ஸில். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுருணும். வந்து பயங்கர குயிக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா
நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு ஷூட்டுக்கு லேட் ஆகிடக்கூடாதுல்ல. போட்டதுக்கப்புறம் நான் வந்து பவுடர் போட்டுருவேன். அதனால் நான் இப்போ பவுடர் மட்டும் போட்டுருவேன். இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா, கூப்பிட்டுட்டே இருக்கா கை வச்சு. நான் வந்து அழகா இன்னைக்கு வந்து மேக்கப் நல்லா வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து போய் ஷார்ட்டுக்கு நிற்கும் போது முதல் சீனே அழ வச்சிருவாங்க. காலையில் இருக்கிற மேக்கப் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணாலும் நல்லா வராது. மேக்கப் காலையிலே டேமேஜ் ஆகிடும். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா பவுடர்லாம் போட்டு செட் பண்ணுவேன், ஒன்றும் வேலைக்காகாது. ஆண்டு சொல்லணும். ஏப்பா ஏப்பா பா 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 பாத்தியா ஏப்பா கொடு. அச்சோ இந்த மேக்கப் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஆக்சுவலி 10-15 மினிட்ஸ்க்குள்ள வந்து முடிச்சிடலாம். அகெயின் உங்களுக்கு உங்க ஃபேஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அப்படி மட்டும் பண்ணா போதும். இப்போ நான் இவ்வளோ பண்றேன் அப்படின்னா நீங்க இவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு இன்னும் ஜாஸ்தியா தேவைப்படலாம், சில பேருக்கு இன்னும் கம்மியா தேவைப்படலாம். இப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னா நான் ஐஷேடோ வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது வந்து உடஞ்சிச்சு, எப்படி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. என் ஹஸ்பண்ட் தான் உடச்சாங்க. நான் டெய்லி வந்து இதை திறக்கும் போது இப்படி பார்த்து வந்து இப்படி பார்ப்பேன், நீ தானே பண்ணத அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். நான் 2 சிம்பிள் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிங்க்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஒரு லைட் ஷேடு ஒன்று வரும். அதுதான் ரொம்ப மைல்டாக தான் நான் போடுவேன். இரு இரு உண்டிடுவேன். இப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னா இதே ஷேடு எடுத்து லோவர் லேஷ் லைனில் போடுவேன் நான். பிகாஸ் நான் காஜல் போட போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப பிளாண்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஐஷேடோ அடி போட்டுப்பேன். டிஷ்யூ பேப்பர் வேணுமா, டிஷ்யூ பேப்பர் வேணுமா, உடனே எக்ஸைட் ஆகிடுவா. அவளுக்கு பதில் சொல்ல சொல்ல இன்னும் ஓவராக பண்ணுவாள். நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து என்ன தான் மேக்கப் நல்லா போட்டாலும் என் ஐப்ரோஸ் பண்ணாமல் நான் வந்து மேக்கப் போட்டால் எனக்கு நல்லாவே இருக்காது. அதுதான் சின்ன வயசில் நான் பண்ண தப்பு. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் ஜஸ்ட் இதுதான் நான் காலங்காலமாக யூஸ் பண்ணுறேன். இந்த லைட் ஷேட் வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு எங்கே தேவையோ மட்டும் ஆட் பண்ணிப்பேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுதான் பண்ணது, இது பண்ணது கிடையாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுதான் விஷயமே. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நோஸ் கவுண்டர் பண்ணுறது. அது வந்து சில பேருக்கு வந்து பெருசாக காட்டுறதுக்கு பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து குட்டியாக காட்டுறதுக்கு பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பெருசுனாவே வந்து குட்டியாக்கணும் நம்ம நோஸு. நம்ம வந்து எப்படி வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அது ப்ராப்பர்லி பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நோஸ் கொஞ்சம் குட்டியாகிடுச்சா இல்லையா ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். லிப்ஸ்டிக் வந்து லிப் லைனர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டால் முடிஞ்சிச்சு. நீங்கள் எப்பவுமே லிப்ஸ்டிக் ஒரு டார்க் பிங்க் ஆர் மரூன் கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து புது லிப்ஸ்டிக் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுது. அது வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். இது எனக்கு இது கரெக்டாக இருக்கு. டன் அக்கா. மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஐ எம் லீவிங் த ஹேர் டு தி ப்ரொஃபஷனல்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து சூப்பராக எனக்கு என்ன தேவையோ ஹேரை வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டல் லுக்குக்கு நான் ஜஸ்ட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு சைட் பார்ட்டிஷன் மட்டும் எடுத்துகிட்டு 2 சைடும் கிளிப் பண்ணி விட்டுட்டா இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லுக்காக இருக்கும். ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு லுக்கு கொடுக்கும். சாந்தோ, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மக்கள் எல்லாரும் உன்னோட ப்ரீவியஸ் வீடியோவுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவுக்கு உனக்கு பயங்கரமான ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏனென்றால் கேபி ஒரு நல்லவங்கள், வல்லவங்கள். கேபி ரொம்ப ஒரு கியூட்டானவங்கள். சோ கேபி இல்லனா சீரியலே தெரியாம வந்து அவளை பேச சொல்லிட்டேன். வேண்டாம்.
அண்ட் இந்த லுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தாலி போட்டுப்பேன், அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ் ஆட் பண்ணிப்பேன், ரொம்ப பிளெயின் கோல்டு பேங்கிள்ஸ் ஆட் பண்ணி. தோடுக்கு வந்து நான் எதுவுமே ஃபேன்சியாக போடாமல் வெறும் ஒரு பேர்ல் கம்மல் மட்டும்தான் வந்து போடுவேன் நான். அண்ட் இதுதான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எல்லா சாரீஸ்க்கும் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் வெறும் ஒரு பேர்ல் கம்மல் மட்டும் தான் போடுறேன். அப்போ தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு சிம்பிள் ஃபீல், அந்த ஒரு பாவம் ஃபீல், அந்த ஒரு டல் ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து எனக்கு இருக்கிற எல்லா ஜுவல்லரியுமே நான் வந்து என் பேக்லேயே வச்சுட்டு நான் வெறும் இந்த பேர்ல் கம்மலை மாட்டிகிட்ருக்கேன் நான். ஸோ திஸ் இஸ் தி என்டையர் லுக் ஆஃப் காவ்யா அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் இட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஸ்டே டியூன். ஏனென்றால் கேபி ஒரு நல்லவங்கள், வல்லவங்கள், கேபி ரொம்ப ஒரு கியூட்டானவங்கள்.